गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। वृषभध्वजाय विद्महे कृणीहस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात्। काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चंद्रशेखरेंद्र प्रचोदयात्। ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை. வழக்கம் போல கடந்த பல மாதங்களாக நம்முடைய வாழ்ந்து வரும் பிரத்யக்ஷ தெய்வம் காஞ்சி பூஜ்ய ஸ்ரீ மகா சுவாமிகள் நடத்திண்டு வர அற்புதங்களை ஒரு சிறு கதை வடிவுகளை உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற அற்புதம் வைத்தீஸ்வரன் கோயிலில் பெரியவாளால் நடத்தப்பட்டது. அந்த அற்புதத்தை பார்க்கலாமா? நாம் பார்க்க போகிற அற்புதம் வைத்தீஸ்வரன் கோயிலில் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் நடந்தது. 55-60 வாக்கில்னு வச்சுக்கோங்களேன். வைத்தீஸ்வரன் பக்கத்தில் உள்ள கிராமத்தில் அந்த காலத்திலாம் பார்த்தோம்னா இப்போ மாதிரி ஆஸ்பத்திரிகள் இருந்தாலுமே பிரசவங்கிறது ஆற்றுலேயே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்போ ஒரு சில இனத்தவர்கள் மருத்துவச்சின்னு தான் சொல்லுவா. அவள் தான் பிரசவம் பார்க்குற வழக்கமே உண்டு. ரெகுலராக பார்த்துன்னு இருப்பா. அதாவது கால் அந்த நம்ம முட்டிக்கு கீழே பிரசவிக்க வேண்டிய பொண்ணுக்கு கால் சுரப்பு கொடுத்துருத்துனாலே அவள் ஒரு மூலிகை பொடி ஒன்று கொடுத்து இதை சாப்பிடுங்கோ, வலி வந்தால் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போவாள். அந்த மாதிரி கொடுத்துட்டு போய் ஒரு 4-5 நாட்கள்லேயே சுகப்பிரசவம் மாறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அந்த மாதிரி நம்ம பெரியவாளுடைய அணுக்க பக்தர்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவளுக்கு கல்யாணமாகி 4-5 வருஷம் கழித்து பிரசவிக்க வேண்டிய ஒரு தருணம். ஆற்றுலேயே சுகப்பிரசவம் ஆயிடுத்து. ஆனால் குழந்தை ஆண் குழந்தையாக பிறந்தாலுமே எந்த ஒரு அசைவுமே இல்லை. அழுகை சத்தம் கிடையாது, கண்ணு திறக்கல்ல. பக்கத்தில் இருந்த டாக்டர்கிட்ட வைத்தீஸ்வரன் கோயிலில் போய் கொண்டு காமிச்சிருக்கா. அவளாலையும் ஒன்றும் செய்ய முடியலை. இது என்னன்னு எங்களுக்கே தெரியல, கடவுள் விட்ட வழி அப்படின்னு சொல்லிட்டான். இவாளுக்கோ பயம் வந்துடுது, ஒரு பக்கம் துக்கம். ஏன்னா இவ்வளோ வருஷம் 4-5 வருஷம் குழந்தை இல்லாமல் இந்த மாதிரி குழந்தை பிறந்திருக்கு, ஆனால் அதை கொண்டாட முடியலையேங்கிற ஒரு வருத்தம். அப்போ தான் இவாளுக்கு தெரிஞ்சிருக்கு, நம்ம வைத்தீஸ்வரன் கோயிலில் பெரியவா முகாமிட்டிருக்கா. உடனே ஒரு வண்டியை வச்சுண்டு அவள் 2 பேரும் ஹஸ்பண்டுடைய 2 பேரும் அந்த குழந்தைய எடுத்துன்னு போயிருக்கா. எங்கே நம்ம பெரியவா தங்கிற இடத்துக்கு போய் பெரியவா முன்னால் கடத்தி விட்டா. அந்த குழந்தைய படுக்க போட்டுவிட்டார். படுக்க போட்டுவிட்டு அழுதுருக்கா. இவள் என்ன சொல்ல வரான்னு பெரியவாளுக்கு உள்ளூன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உடனே அவள் 2 பேரையும் கூப்பிட்டு கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லது நடக்கும்னு சொல்லிவிட்டு தனக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய ஒரு சில பேர் அவர் இப்போ இருப்பார் இல்லையா, அவர்களில் ஒருத்தர் ஸ்ரீகண்ட மாமானத்தனை, ஸ்ரீகண்டா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டார் பெரியவா. கூப்பிட்டு ஒரு கிண்ணத்தில் பாலும் தான் காலையில் சந்திரமௌலீஸ்வர பூஜை பண்ணதுலேருந்து ஒரு புஷ்பத்தையும் எடுத்துன்னு வர சொல்லியிருக்கார். உடனே ஸ்ரீகண்ட மாமாவும் அதை கொண்டு பெரியவாள் கையில் கொடுத்ததும் பெரியவா அந்த புஷ்பத்தை அந்த பாலில் தோச்சு அந்த குழந்தையுடைய தலை, நெத்தி,
மற்றும் உடம்பு முழுவதும் தடவிருக்கார். குழந்தை சும்மா தங்க விக்கிரகம் மாதிரி ஜொலிக்கிறது. ஆண் குழந்தை சொல்லிட்டு அவள் அப்பா அம்மா வந்து கூட்டின்னு வந்திருந்தா இல்லையா, அவள்கிட்ட இந்த குழந்தைய உடனடியாக நம்ம வைத்தீஸ்வரன் கோயிலோட எடுத்துன்னு போவோம், அங்கே தட்சிணாமூர்த்தி சன்னதியில் குழந்தைய படுக்க போடும், எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும், குழந்தைக்கு வைத்தீஸ்வரன்னு பேர் வச்சுடு அப்படின்னு சொல்லி கையில் பிரசாதத்தை கொடுத்து அனுப்பிச்சுட்டார். அந்த மாதிரி பெரியவா சொன்னதும், பெரியவா சொன்னாதான் வேற அதுக்கு மறுபேச்சே கிடையாது. அவளும் விறுவிறுன்னு பிரசாதத்தை வாங்கிட்டவுடனே அந்த குழந்தைய கையில் எடுத்துட்டு அழுகையும் ஓட்டமும் நடையுமா வைத்தீஸ்வரன் கோயிலை நோக்கி போயின்னு இருக்கு. அப்போ நம்ம மடத்தில் அவர் தங்கியிருக்கிற இடத்துல பார்க்க வந்த நிறையா பேரும் என்னதான் நடக்கிறதுன்னு பார்க்கலாம்னு அவளோடையே பின்னால் போயிருக்க. அவளும் வைத்தீஸ்வரன் கோயிலில் போயிட்டு தட்சிணாமூர்த்தி சன்னதியில் குழந்தைய படுக்க போட்டு அரை மணிக்கூர் ஆச்சு, 3/4 மணிக்கூருக்கு ஆச்சு, எந்த ஒரு அசைவுமே அந்த குழந்தைகிட்ட கிடையாது. கூட வந்தவா அந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் பார்க்குற அந்த சாமி கும்பிட வந்த எல்லாருமே வேறு மாதிரியாக பேச ஆரம்பிச்சுட்டு, அந்த பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, இந்த மாதிரி சொன்னான்னு கொண்டு வந்து போடுறேன்னு சொல்லி எப்போதுமே ஒரு 10 பேர் இருந்தால் 4-5 பேர் பார்த்தோம்னா அதில் எதிர்மறையாக நினச்சி சொல்கிறவா தான் இருப்பான், எல்லா விஷயத்துலேயுமே சரி. அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுட்டா சில பேர் நல்லது நடக்கும், பார்க்கலாம் நல்லது தான் நடக்க போகிறது, பெரியப்பா சொன்னால் மாறாதுன்னு சொல்லி சில பேர் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறச்சு, அந்த கூட்டத்துக்கு நடுவில் திடீர்னு பார்த்தோம்னா வேறு வெள்ளை நிறத்தில் ஒரு சின்ன அழகான பூனைக்குட்டி விறுவிறுன்னு ஓடி வந்திருக்கு. ஓடி வந்து குழந்தைய படுக்க போட்டிருக்கா இல்லையா, அதை 2-3 தடவை சுற்றி இருக்கு. பார்க்க வந்தவா எல்லாருக்குமே பயம் வந்துடுது, இந்த குழந்தைய இந்த பூனை கடிச்சு விடக்கூடாதே அப்படின்னு. இருந்தாலும் பெரியவா சொல்லியிருக்கா இல்லையா, என்னதான் நடக்கிறது பார்ப்போம் இருந்திருக்கு. அந்த பூனைக்குட்டி 2-3 தடவை இந்த குழந்தைய சுற்றி வந்துட்டு நெத்தியிலையும் தலையிலையும் தன்னோட நாக்கால் ஒரு தடவை நக்கி இருக்கு, பின்ன வயத்துலேயும் நக்கி எடுத்து அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த பூனை மறைஞ்சுடுத்து. யாருக்குமே தெரியல அந்த பூனை எங்கேருந்து வந்தது, எப்படி போச்சு, எங்கே போச்சுன்னே கண்டுபிடிக்க முடியல. இது நடந்து ஒரு க்ஷணத்தில் பார்த்தோம்னா அந்த குழந்தை நேர படுக்க போட்டிருந்த குழந்தை தட்சிணாமூர்த்தி பக்கம் பார்க்க உருண்டு வீல்னு அழ ஆரம்பிச்சுடுது. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், வைத்தீஸ்வரா வைத்தீஸ்வரா வைத்தீஸ்வரா, பெரியவா பெரியவா பெரியவான்னு ஒரே கோஷமாங்க. 3 நாளாக எந்த ஒரு அசைவுமே எந்த ஒரு சத்தமும் இல்லாத அந்த குழந்தை பெரியவா செஞ்ச செயலால் அந்த மாதிரி ஆனதும் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். அந்த குழந்தைய கையில் தூக்கிண்டு உச்சி முகராதவா கிடையாது, தங்க விக்கிரகம் மாதிரி குழந்தை. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க, ஒன்றுமே பண்ணலை, புஷ்பத்தால் பாலில் துவைச்சார், குழந்தை மேலே தடவினார், இந்த இடத்துக்கு எடுத்துன்னு போய் இப்படி பண்ணுன்னு சொன்னார். என்ன அந்த அம்மா அப்பாவுக்கு தேவையோ அந்த குழந்தையின் மூலம் அது உடனே செஞ்சு கொடுத்துட்டார். அதனால தான் சொல்கிறேன், அதாவது பெரியவாதான் பரமேஸ்வரன் தான் பெரியவன். அதாவது ஒரு வழக்கு இருக்கு, முன் ஜென்மத்தில் பூனையை யாராவது துன்புறுத்தி கொண்டிருந்தாக்க ஒன்று குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் கம்மி அடுத்த ஜென்மத்தில். அப்படியே பிறந்தாலும் ஏதாவது ஒச்சமோ ஊனமோ இருக்கும்னு பெரியவாள்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இவா குடும்பத்திலையும் அந்த மாதிரி முன்னால் ஏதோ நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த பூனையினாலேயே அந்த சாபத்தை போக்க வச்சு ஒரு அபூர்வத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கா நம்ம தெய்வம் பெரியவா, மகாபெரியவா. என்ன ஒரு அற்புதம்!
அவருக்குத்தான் வெளிச்சம். அதாவது அவர் நமக்கு முன்னால் என்ன நடந்தது, இப்போ நடந்துன்னு இருக்கிறது, அப்புறம் என்ன நடக்க போகிறது, மூணையுமே தெரிஞ்சின்ற ஒரு பகவான் அவர். நடமாடும் தெய்வங்கிறதுல எல்லாரும் சொல்கிறா இல்லையா, அதில் ஒரு எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அவரை நம்ம பரிபூர்ணமாக நம்பி நம்மளை அவர்கிட்ட ஒப்படைச்சுட்டாலே போதும், அவர் பார்த்துப்பார். இதுவரைக்கும் அவர் யாரையும் கைவிட்டது கிடையாது. சரியா? இன்னொரு அற்புதம் அடுத்த வியாழக்கிழமை பார்க்கலாமா? ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. எல்லாருக்கும் நமஸ்காரம்.